Hi everyone, this is Prasita. இன்னைக்கு நம்ம என்ன சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸ் யோகா. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து யோகா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணுவோம். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. நிறையா வீடியோஸ் பார்ப்போம், இது பண்ணுறதா அது பண்ணுறதா நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து சம் பேசிக் சீக்வன்ஸ் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் யோகா பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ யோகா பண்ணுறனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும் அண்ட் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து க்யூர் ஆகும் அண்ட் நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும் யோகா பண்ணுறது. அண்ட் உங்களோட ஸ்பைனோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால் வர்ற பேக் பெயினாக இருக்கட்டும் அண்ட் உங்களோட நெக் பெயினாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே நம்ம பண்ணுற இந்த சீக்வன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 5 பேசிக் சீக்வன்ஸ். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தாடாசன். ஸோ தாடாசன் பண்ணுறனால உங்களோட என்டையர் பாடி மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் உங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் சியாட்டிக்கா பெயின் ரெடியூஸ் ஆகும், உங்களோட கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள் சீக்வன்ஸ், இது எல்லாருமே பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். தென் நார்மல் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு 20 செகண்ட்ஸ் வந்து இந்த போஷர்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தாடாசன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீட்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அண்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப், இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் இன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்ட்ரெச் த ஹோல் பாடி. ஹீல் ரைஸ் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே ஃபார் 10 கவுண்ட் அண்ட் ஸ்டே 1 and 2 and 3 4 5 6 7 8 9 and 10 and release and relax. நம்ம செகண்ட் பார்க்குற ஆசனம் கோணாசன். ஸோ கோணாசன் பண்ணுறதுக்கு உங்களோட லெக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ரைட் ஹேண்ட் உங்களோட ஹிப்பில் ஹோல்ட் பண்ணுங்கள் அண்ட் ரைஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அப். ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் டு ரைட் and stay for 10 count. 1 and 2 and 3 4 5 6 7 8 9 10 and the same repeat with the left side and drop your left hand down. Then again rise your right hand up, breathe in and keep your left hand on your hip and breathe in and breathe out to left and stay 1 and 2 and 3 4 5 6 7 8 9 and 10. Release, breathe in and relax, breathe out. ஸோ இந்த கோணாசனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது உங்களோட பாடியோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் மெயினாக வந்து உங்களோட அப்டோமன் ஆர்கன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் அப்டோமன் ஆர்கன்ஸ்க்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களோட டைஜஷன்ஸ் இன்டியூஸ் பண்ணும் அண்ட் மெயினாக உங்களோட செஸ்ட் ஓப்பனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆசன்ஸ் பண்ணுறது. அண்ட் இந்த போர்ஷன்ஸ் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, யாருக்காவது ஹிப்பில் சிவியர் இன்ஜுரிஸ் இருக்குது, உங்களோட ஸ்பைன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம தேர்ட் பண்ண போகிற ஆசன் ட்ரையாங்கிள் போஸ். ஸோ ட்ரையாங்கிள் போஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அண்ட் ட்ரையாங்கிள் போஸ் பண்ணுறதுக்கு உங்களோட லெக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட ரைட் ஃபீட் டர்ன் டு தி ரைட் சைட். ஓகே, அண்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் டு த ஷோல்டர் லெவல். ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ஸ்லைட் யுவர் பாடி டு தி ரைட் சைட் அண்ட் டவுன் and stay for 10 count. ஸோ உங்களோட ஹிப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கணும் அண்ட் உங்களோட செஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அண்ட் நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டே பண்ணும் அண்ட் ஸ்டே 1 and 2 3 4 5 6 7 8 9 10 and release, breathe in and relax, breathe out. The same we repeat with the left side. ஸோ லெஃப்ட் சைட் பண்ணுறதுக்கு சேம் உங்களோட லெஃப்ட் ஃபீட் டர்ன் டு லெஃப்ட் சைட். Again rise your hand to the shoulder level, breathe in and slide your body to the left side and down and again stay for 10 count. 1 and 2 3 4 5 6 7 8 9 10 and release, breathe in up and breathe out, relax.
ட்ரையாங்கிள் போஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் போஸ் பண்ணுறனால உங்களோட செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகும் அண்ட் உங்களோட லங்ஸ் அண்ட் ஹார்ட்க்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்பைனோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட ஆர்ம் ஸ்ட்ரென்தனிங் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இதை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காவது நீ பெயின் இருக்குது, சிவியர் நீ இஷ்யூஸ் இருக்குது, நீ இன்ஜுரிஸ் இருக்குது அண்ட் உங்களோட ஷோல்டரில் இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த போஷஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபோர்த் நம்ம பார்க்க போகிற சீக்வன்ஸ் பிரமிட் போஸ். ஸோ பிரமிட் போஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பிரமிட் போஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபீட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் யுவர் ஃபீட் டுகெதர். தென் ரைட் லெக் ஃபார்வர்ட். ஓகே, ஒரு 2 feet டிஸ்டன்ஸில் உங்களோட ரைட் லெக் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் மேலே ரைஸ் பண்ணி அண்ட் உங்களோட ஸ்பைன் உங்களோட ஹிப்லேருந்து லென்த்தன் பண்ணும். ஸோ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப் ஃப்ரம் யுவர் ஹிப். ஸோ லென்த்தன் யுவர் ஸ்பைன். ஸோ எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் உங்களோட ஸ்பைன் லென்த்தன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஸ்பைன் லென்த்தன் பண்ணுங்கள். தென் ஃபார்வர்ட் பண்ண சொல்ல அகெயின் உங்களோட செஸ்ட்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண சொல்ல உங்களோட ஹிப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணும். So rise your hands up and lengthen your spine and forward from your hip. So forward slow-வா சேம் அதே ஸ்ட்ரெச்சோடையே அப்படியே உங்களோட ஹிப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். So forward, look straight. Then place your palm on the mat and look straight and stay for 10 count. 1 and 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த போர்ஷனில் ஹோல்ட் பண்ண சொல்ல உங்களோட நீ பெண்ட் பண்ணக்கூடாது அண்ட் உங்களோட நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். சேம் நம்ம இப்போது இந்த ரைட் லெக் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி லெஃப்ட் லெக் ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போது ரைட் லெக் பேக் அண்ட் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். ஸோ லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு தென் அகெயின் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் லென்த்தன் யுவர் ஸ்பைன் ஃப்ரம் யுவர் ஹிப் அண்ட் ஃபார்வர்ட். ஸோ உங்களோட ஹிப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணும். லுக் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். சேம் அதே ஸ்ட்ரெச்சோடையே அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும் அண்ட் பிளேஸ் யுவர் பாம் ஆன் த மேட் and again stay for 10 count and don't bend your knees and stay 1 and 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட பாம் கீழே வைக்க முடியாது. ஸோ அந்த கண்டிஷனில் உங்களோட காஃபில் ஹோல்ட் பண்ணி அண்ட் லுக் ஸ்ட்ரைட் நேராக பார்க்கணும். ஸோ உங்களால் எங்கே ஹோல்ட் பண்ண முடியுமோ அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் லுக் ஸ்ட்ரைட், நெக் டவுன் பண்ணாதீங்க, லுக் ஸ்ட்ரைட். நிறைய பேருக்கு பாம் கீழே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் பாம் கீழே வைக்க முடியாது, உங்களுக்கு இங்கே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது அந்த கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட காஃபில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு லுக் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்லோவாக உங்களோட ஸ்ட்ரெச் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இன்றைக்கி உங்களால் இங்கே ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களால் கிராஜுவலாக உங்களோட பாம் கீழே ப்ளேஸ் பண்ண முடியும். பிரமிட் போஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லாங் டைம்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் அண்ட் சிட்டிங் போஷர்ஸ்லேயே நம்ம வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். ஹாம்ஸ்ட்ரிங் டைட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு நீ பெயின் வந்து இப்போ நிறைய பேர் நீ பெயினோட சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நீ பெயின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி நீஸ்லேருந்து இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த போஷஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது பத்தகோணாசன், பட்டர்ஃப்ளை போஸ். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபீட் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஹிப் நல்லா வைட் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட டோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அண்ட் இந்த மாதிரி உங்களோட ரவுண்ட் பண்ணக்கூடாது. உங்களோட பேக் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணாமல் அண்ட் உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரைட். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு உங்களோட டோ ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நீ ஃப்ளாப் பண்ணுங்க. 1 and 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
சரி. ஸோ இது ஒரு 20, 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். ஸோ இது பண்றனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களோட ஹிப்போட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சேம் இதுவும் நம்ம லாங் டைம் உட்காந்துட்டே இருக்கிறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அண்ட் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அப்படின்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸர் வந்து ரொம்ப டைட் ஆயிரும் அண்ட் உங்களுக்கு கீழே உட்காரதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை போசஸ் நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல இது உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸரோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது அப்போ வர பெயின், ஸோ அது எல்லாமே வந்து இந்த பட்டர்ஃப்ளை போசஸ் நம்ம ரெகுலராக பண்ணுறனால அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் சிவியர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை போசஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.